வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கம்பெனி சதீஷ். 12/3/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட பிட்காயின் $72,000 மேல கடந்திருக்கு. CAA சட்டம் இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தான் நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு சாயங்காலம் CAA சட்டம் இமீடியட்டா அமலுக்கு வருதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்களா, அதன் எதிரொலியா இன்னைக்கு காலையில மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்திய பகுதிகள் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. ஓரளவு நல்ல பாசிட்டிவ் இருந்தாலும் மார்க்கெட் முடியும் போது நிப்டி நியூட்ரலா முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 150 புள்ளிகள் பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்கு. ஐடி செக்டார் தவிர என்டையர் செக்டாரும் நெகட்டிவ்ல முடிஞ்சதை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 2% மேல வீழ்ச்சியில் இருந்தது நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரல் பாண்டை இன்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, நம்ம குடியரசுத் தலைவர் நேத்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு மனுவும் தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு இந்திய பங்கு போட்டி எடுத்துதான் செஞ்சுச்சு. இருந்தாலும் CAA சட்டத்தினுடைய அமலுக்கு வந்ததுனால மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆகக்கூடிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் 2019 வருஷம் டிசம்பர் 11 பாஸ் பண்ணப்பட்ட அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாம இவ்வளவு நாளா போல் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 12, 2019 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கான நடைமுறை கொண்டு வராத பட்சத்தில் தான் இவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. இந்த சட்டத்தோட சாராம்சம் பாத்தீங்கன்னா, வங்கதேசமா இருக்கலாம், பாகிஸ்தான் இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் இருக்கலாம், இந்த நாடுகளை தவிர்த்து வரக்கூடிய சிறுபான்மையர்களை முஸ்லிம்களை தவிர்த்து மற்ற சிறுபான்மை மக்கள், அதாவது சீக்கியர்களா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், ஜைனர்களா இருக்கலாம், கிறிஸ்தவ மக்களா இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட சிறுபான்மை மக்களை அவங்க சேர்த்துக்கிறாங்க. குறிப்பா முஸ்லிம் மக்களை ஒதுக்கி வச்சதுதான் இந்த சட்டம் குறிப்பா முஸ்லிம் சமுதாய மக்களை ஒதுக்கி வச்சதுதான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறவங்க பேசுறாங்க. 1959 வருஷத்துப்படி இந்தியாவோட சிட்டிசன் ஆக்ட் படி தான் இவங்க இந்த சட்டத்தை நடைமுறைக்கிறதா அவங்க சைடுல சொல்லியிருக்காங்க. 2014 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க குடியுரிமைக்காக இந்த CAA சட்டத்தின் மூலமா பதிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அரசியல் இல்லாத விஷயம். ஆனால் பங்கு சந்தையில இதனுடைய எதிரொலிப்பு காலையில இருந்துச்சு இல்லையா, அந்த எதிரொலிப்பை கண்டினியூவா தக்க வச்சுக்க முடியல. அதற்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு சாயங்காலம் SBI அவங்களுடைய எலக்ட்ரல் பாண்டுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டி இருக்கு. சரி, எதுவானாலும் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாலும் பண்ணாட்டியும் மார்க்கெட் வாலட்டிலா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால மார்க்கெட்ல ரொம்ப கவனமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தா இது இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த ஒரு சில தினங்கள்ல மட்டுமே டெஸ்லா ஓனர் இருக்கார்ல எலான் மஸ்க், ஏறத்தாழ 3,31,1,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்பளவுல அவருடைய சொத்து மதிப்பு சரிவடைஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்க மதிப்புல சொல்லணும்னா ஏறத்தாழ $40 பில்லியன் மதிப்பு அவர் இழந்திருக்காரு. தற்சமயம் $189 பில்லியன் மதிப்போட அவர் உலக பணக்காரர்கள் 3வது இருக்கார். இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா டெஸ்லா பங்குகள் விலை குறைஞ்சிட்டு இருக்கு. டெஸ்லா நிறுவனத்திற்கு போட்டியா பல நிறுவனங்கள் சந்தையில போட்டிடுறாங்க. இதுதான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும்னா பிட்காயினை பொறுத்தவரை அது ஒரு திரைமறைவு ரகசியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதனால மத்திய அரசாங்கம், அதுவும் பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஏற்கனவே நீங்க பிட்காயின் மூலமா, அதாவது கிரிப்டோ கரன்சி மூலமா இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற லாபத்துக்கு 30% நீங்க டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா எல்லா மக்களும் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அதனுடைய பிளஸ் மைனஸை இன்னும் தெளிவுபடுத்தல. அதனால நிறைய பேர் பண்ணல. ஆனால் வெளிநாடுகளை பார்க்கும்போது இதுக்கு மதிப்பு அதிகமா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, லண்டன் பங்கு சந்தையில என்னைக்கு இந்த பிட்காயினை அக்செப்ட் பண்ணாங்களோ, அவங்க ETNSங்கிறத அவங்க லான்ச் பண்ணாங்களோ, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் நோட்ஸ் சொல்லுவாங்க, இதை என்னைக்கு பிட்காயின் ஃபேவரா பண்ணாங்களோ அதுக்கு பிறகு பிட்காயினுடைய விலை உச்சத்துல போயிட்டே இருக்கு. தொடர்ச்சியா ஏறிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 240% மேல ஏறி இருக்கு. இன்னும் 130% மேல வரும் 6-7 மாசத்துக்குள்ளால ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவானாலும் நமக்கு என்ன விஷயம்னா, இந்த முதலீடு உண்மையிலே பாதுகாப்பான முதலீடு தானா, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தானா அப்படிங்கறத நம்ம உண்மையிலேயே உற்று நோக்க வேண்டிய விஷயம். இதை மத்திய அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. ஏன்னா வசதி படைச்சவங்க இந்த விஷயங்களை பற்றி ஆராய்ஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. எளிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுல போயிட்டு ப்ராஃபிட் பாக்குறாங்க, இல்லையா நஷ்டம் அடைகிறாங்க. அப்போ இந்த முதலீடு சரியான முதலீடுங்கிறத சரியான விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா தேவைப்பட்டா மக்கள் முதலீடு செய்வாங்க. இன்கேஸ் அதுல பிரச்சனைகள் வந்துச்சுன்னா எங்க புகார் அளிக்கணுங்கிற ஒரு அறிவுறுத்தலோட, ஒரு புரிதலோட அவங்க முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா தங்கம் ரீசெண்டா 2189 கடந்து பயங்கரமான விலை ஏற்றத்தில் இருக்கு. 1 கிராம் நகை தங்கம் இந்தியாவில் 6,100 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி 24 கேரட் சுத்த தங்கம் இந்தியாவில் 6,400 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கலாம். இந்த விலையை விட பிட்காயினோட விலை ரொம்ப அதிகம். தங்கம் பிட்காயினை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு. அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்டா வரும்போதும், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்டா வரும்போதும் அதனுடைய தெளிவு மக்களுக்கு சரியா தெளிவா புரிய வைக்கப்படணுங்கிறது என்னோட கருத்து. இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்களை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ல வெறும் 100 ரூபாயில கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகளுக்கு
இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொகுப்பு முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இறுதியா பங்கு சந்தை சார்ந்த உங்க முதலீடுகளுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறது உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.